Hi friends, welcome to Avantika Zoom. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப சூப்பரான எம்மியான ஒரு ரெசிபி செட்டிநாடு மட்டன் மசாலா. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg மட்டன் எடுத்துர்க்கேன். வித் போன் தான் நான் எடுத்துர்க்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மட்டனை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நான் 7 விசில் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன் அடுப்பை. நீங்கள் உங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் வைக்கணுமோ அத்தனை விசில் வச்சு ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் மட்டன் 7 விசிலில் கரெக்டாக வெந்திருந்தது. இப்போ நம்ம மசாலாவுக்கு நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 6 பீஸ் லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் இதில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு இந்த தேங்காவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே அரைக்காதீங்க, அது மேலெல்லாம் தெளிச்சிடும். நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு பாதி வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தீங்களா மட்டன், அதை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் மிக்சியை அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுமோ, அந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காவோ இல்லை தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாறலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எம்மியான ரெசிப்பியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவந்திகா ஜூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.